ஏன் தலையிடக்கூடாது? இது நம்ம பையனோட லைஃப். அதை டிசைட் பண்ற உரிமை எனக்கும் இருக்கு. நீ மட்டும் உன் லட்சியத்துல உடனே ஜெயிச்சிட்டியா? எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்ச, அதுக்காக நீ வேற வேலைக்கு போனியா? கடைசி வரைக்கும் நின்று போராடல, அதுல ஒரு உயிர் கூட போயிருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி தானே நீ இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்க. அந்த மாதிரி அவனையும் ஃப்ரீயா விட, அவன் ஆசையை நிறைவேற விட. 6 மாசத்துல முடியலன்னா 6 வருஷத்துல சாதிச்சுட்டு போறான். நாம அவனுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கணும். அதை விட்டு அவனை காலேஜ் சேர்மேன் ஆக்குற. நான் சஞ்சய் கிட்ட ஏற்கனவே எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டேன். அவன் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் இவ்வளவு நாளா பிசினஸ் பண்ண ட்ரை பண்ணான். அது முடியலங்கிறப்போ அவனுக்கு இதுதான் சாய்ஸ். காலேஜ் நிர்வாகத்துக்கு சஞ்சய் மாதிரி ஒரு ஆள் தேவை. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஆமா, நான் உன்னை விட ரொம்ப கம்மியா படிச்சவன்ல, அதனால எனக்கு இதெல்லாம் புரியாது. ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும். எந்த நிலைமையிலையும் பெத்தவங்களோட ஆசையும் பசங்க மேல திணிக்க கூடாது. இது ஏன் ஆசை இல்ல, அவனோட கடமை. ஆசைக்கும் கடமைக்கும் வித்தியாசம் தெரியாத உங்ககிட்ட பேசி நான் என்னோட டைமை வீணாக்க விரும்பல. சஞ்சய், கையெழுத்து போடுறியா இல்லையா? நீ என்ன சொன்னாலும் அவன் கையெழுத்து போட மாட்டான். சஞ்சய், நீ கிளம்புடா, போய் வேலையை பாரு. நான் சொல்றத கேட்க மாட்டியா சஞ்சய்? நீ இப்படி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி உன் காரியத்தை சாதிக்கலாம்னு நினைக்காத வேதா, அது எல்லா நேரமும் கை கொடுக்காது. என்ன சஞ்சய், நான் உன்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்றேனா? ஆமா, நீ பண்றதுக்கு அர்த்தம் என்ன? அவன் முடியாதுன்னு சொல்றான், நீ அவனை கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்பா ப்ளீஸ், எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட வேணாம். அம்மா, உங்களுக்கு என்ன, நான் இப்ப காலேஜில் ஜாயின் பண்ணணும் அவ்வளவுதானே? சஞ்சய், நான் சொல்றதை கேள்றா. இல்லப்பா, எனக்கு ஆம்பிஷனை விட என் அம்மாவோட வார்த்தை தான் முக்கியம். அவங்களுக்காக நான் என்ன விடாலும் செய்வேன். சஞ்சய், யோசிச்சு செய். நாளைக்கு நான் காலேஜில் ஜாயின் பண்றேம்மா. பாசங்கிற பேர்ல நீ அவன் ஆசையை நிறைவேற்றாம சர்வாதிகாரம் பண்ற வேதா, கண்டிப்பா இதுக்கு ஒரு நாள் நீ வருத்தப்பட்டே ஆவ. கண்டிப்பா வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா நான் எது செஞ்சாலும் அது என் பசங்களோட நல்லதுக்கு தானே. என் பசங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ காலையில இருந்து சாப்பிடவே இல்லைல்ல, வா வந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம், எனக்கு பசிக்கல வித்யா, எடுத்துட்டு போ. கோவமும் வருத்தமும்
எதையும் சாப்பாட்டுல காட்டக்கூடாது. சாப்பிடு. வேணாம் வித்யா, கொஞ்ச நேரம் என்ன தனியா இருக்க விட. தனியா இருக்கிறதால எந்த பிரச்சனையும் தீந்துராது சஞ்சய். என்ன செய்யலான்னு மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட கேட்கணும். இத பாரு, என்ன இது? அதுல 99 பக்கம் இருக்கு. ஒவ்வொரு பக்கத்துலயும் என்னோட ஒவ்வொரு ஆசை இருக்கு. என் லைஃப்ல அம்மா கிட்ட கூட காட்டாத பர்சனல் விஷயம்னா அது இந்த டைரி தான். ஃபர்ஸ்ட் டைமா உன்கிட்ட காமிக்கிறேன். ஏன்னா நீ நானும் வேற இல்லைன்னு நினைக்கிறேன். இதுல எழுதியிருக்க 99 ஆசையும் என்கிட்ட சொல்லு சஞ்சய். அது எவ்வளவு கஷ்டமானதா இருந்தாலும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அதுல முதல் ஆசை, என் அம்மா மாதிரி நானும் ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கணும். சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணி சொசைட்டில எனக்குன்னு ஒரு பேரை சம்பாதிக்கணுங்கிறதா. அந்த ஆசையே நிறைவேறாம போக போகுது. மத்த ஆசையெல்லாம் நிறைவேறினா என்ன, நிறைவேறலனா என்ன? ஏன் நடக்காது? அதான் அம்மா என்ன காலேஜ்ல பொறுப்படுத்திக்க சொல்லிட்டாங்கல்ல. இனி என்னால என்ன செய்ய முடியும்? இனி இந்த டைரிக்கு என் லைஃப்ல இடம் இருக்காது போல. நான் தான் ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்றேன். நீ கேட்க மாட்டேங்கிற. இல்ல வித்யா, அம்மா உன்னை ஏத்துக்காத வரைக்கும் நான் அந்த தப்பு செய்ய மாட்டேன். சரி, அதுக்காக சாப்பிடாம இருந்தா எல்லாமே சரியாயிடுமா? சாப்பிடு. வேணாம் வித்யா. நான் சாப்பிடாம பசியில இருக்கும்போது நீ தானே எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட. அப்போ நான் வேண்டான்னு சொன்னேனா? இந்தா புடி. சாப்பிடு. என்ன பாக்குற? சாப்பிடு. என்னாச்சு? என் அம்மா இவ்வளவு பெரிய பிசினஸ் ஐக்கான மாறுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க. முழுசா எனக்கான அம்மாவா இருந்தாங்க. ஒரு நேரம் நான் சாப்பிடலனாலும் என் பக்கத்துல உட்காந்து எதையாவது சொல்லி என்னை சாப்பிட வைப்பாங்க. எப்ப அவங்க லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்களோ அப்பவே நான் அந்த அம்மாவை இழந்துட்டேன். இப்ப வரைக்கும் ஏன் பழைய அம்மாவை தேடி கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ என் பழைய அம்மாவை ஞாபகப்படுத்திட்ட. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ சஞ்சய். நான் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வரேன். நான் அவங்கள மாத்துவேன். போதும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. நான் நல்லாவே சாப்பிட்டேன். போதும். நான் இருக்கிற வரைக்கும் நீ ஒரு நாள் கூட பட்னியா இருக்க கூடாது. இல்ல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என் ஆம்பிஷனை ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு விருப்பம் இல்லாத வேலையை நான் எப்படி செய்ய போறேன்னு தெரியல. உன் குழப்பம் தீரணும்னா உனக்கு ஒரு ஐடியா சொல்வேன். கேக்குறியா? என்ன? இது என் அம்மா எனக்கு சொன்னதுதான். அது நான் உனக்கு சொல்றேன். வாழ்க்கையில நம்ம விரும்புறது மட்டுமே நமக்கு கிடைச்சிடாது சஞ்சய். நம்ம வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிற சில விஷயம் நம்மள தேடி வரும். நம்ம அதை விட்டு விலகி போகவும் முடியாது. அந்த நேரத்துல ஐயோ நமக்கு பிடிக்காத விஷயத்தை எப்படி பண்றதுன்னு நினைக்காம அது நமக்கு பிடிச்ச விஷயமா எப்படி மாத்திக்கிறதுன்னு யோசிக்கணும். ஒரு நிமிஷம்
கண்ணை மூடி நிதானமா யோசி. கண்டிப்பா ஏதாவது தோணும். நான் சொல்றேன்ல, கண்ணை மூடு. என்ன ஏதாவது தோணுச்சா? நான் விருப்பம் இல்லாம தான் அந்த போஸ்டிங்ல ஜாயின் பண்ண போறேன். அது அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அதையும் மீறி நான் அந்த போஸ்டிங்ல ஏதாவது சாதிச்சு அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கினேன்னு வைக்க, அவங்களுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். அந்த நம்பிக்கையில அம்மா நான் அவங்க கிட்ட என்ன கேட்டாலும் செய்யறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ உன்னை பத்தின விஷயத்த அம்மா கிட்ட என்னால சொல்ல முடியும். நான் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு செய்யற பையன் ஆசைப்பட்டு கேட்கிறானேங்க, அம்மா உன்னை என் கூட சேர்த்து வைக்க வாய்ப்பு இருக்கு. நீ ஒரு யூகத்துல சொல்ற. ஆனா இது நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். உனக்காக முழு மனசோட நான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன். முன்னெல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்ப. ஆனா இப்போ ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அதுல எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு யோசிக்கிற. அத்தை நம்மள நிச்சயமா ஏத்துப்பாங்க. சஞ்சய், யாரா இருக்கும்? அம்மா திரும்பி வந்துட்டாங்களா? ஐயோ, நான் இப்போ இங்க இருக்கிறத பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமா, நீ சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கோ. சீக்கிரம் போ. என்ன? இல்ல ஆன்ட்டி உன்னை காலேஜ்ல ஜாயின் பண்ண சொன்னதுல இருந்து நீ ரொம்ப அப்செட்டாவே இருக்க. எதுவுமே சாப்பிடல. அதான். நான் சாப்பிடலன்னு யார் சொன்னா? அப்போ சாப்பிட்டியா சஞ்சய்? இங்க பாரு, அப்போ உன் ஆம்பிஷனை விட்டுட்டு வேற வேலைக்கு போறதுல உனக்கு வருத்தமே இல்லையா? நான் எதுக்கு வருத்தப்படணும்? என் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறதுல எனக்கு சந்தோஷம் தானே. அப்போ உனக்கு ஆறுதல் ஒன்றும் தேவையில்லையா? உன் ஆறுதலும் தேவையில்லை, உன் சாப்பாடும் தேவையில்லை. மூக்கு முட்டை சாப்பிட்டதுல எனக்கு தூக்கம் தான் வருது. கொஞ்ச நேரம் தூங்கணும். அதுக்கு பிரைவசி தான் தேவை. ஸோ பாவம் மேகனா, உனக்காக ஆசையா சாப்பாடு எடுத்துட்டு வந்தா. இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி அனுப்பிட்டியே. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளை திரும்பி வர சொல்லி அவ கையாலே சாப்பிடவா? என்னது, அவ கையால சாப்பிடுறியா? உதப்படுவ சஞ்சய். உன்னை நான் யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதையும் மீறி யாராவது என் வழியில குறுக்க வந்தாங்கன்னு வெய்யு, ஆஞ்சு புடுவா, ஆஞ்சு. என் லைஃப்ல உன்னை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லை பத்தியா? தெரியும். நான் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தேன். உன்கிட்ட பேசுனதுல அதெல்லாம் காணாம போயிடுச்சு. அதுதான் பொண்டாட்டி பவர். நான் உனக்கு இவ்ளோ பெரிய உதவி பண்ணிருக்கேன்ல, பதிலுக்கு நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன? என்ன நாளைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போறியா? இவ்வளவுதானா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். வித்யா, நீ இப்ப வெளியில போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போ. அந்த சிசிடிவி வேவ் பார்த்துட்டு இருக்கும். சரி போ. ம். ம்.
இவன் கிட்ட கேட்கலாமா வேணாமா? சஞ்சய், சொல்லு. என்ன விஜய்? என்னடா அம்மா உன்னை காலேஜ்ல ஜாயின் பண்ண சொன்னாங்கன்னு ஃபீல் பண்றியா? முதல்ல கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. இப்ப இல்ல. நம்ம இன்ஸ்டிடியூட்டை நம்ம தானே பாத்துக்கணும். ம். இந்த வேலையை பார்த்துக்கிட்டே உன் ப்ராஜெக்டை மூவ் பண்ண. அப்படிதான் நான் பிளான் பண்றேன். அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன், வேலையில மறந்துட்டேன். என்ன? அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வித்யாவுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துச்சுல, ஆமா அந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொன்னல? ஆமா விஜய். ஒரு ஃப்ராடு ஃபேக் மேரேஜ் பண்ணி வித்யாவை ஃபாரின் கடத்த ட்ரை பண்ணா. கரெக்டான டைம்ல நான் அதை கண்டுபிடிச்சு கல்யாணத்தை நிறுத்திட்டேன். கிராமத்துல குறிச்ச தேதியில ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போனா அதை எல்லாரும் அவசகனமா பார்ப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படி இருக்கும்போது சொந்தத்துல ஏதாவது ஒரு பையனை பேசி வித்யாவை கட்டி வைக்க ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல? ஆமா, ஒரு பையன்கிட்ட கூட பேசினாங்க. ஆனா வித்யா அதுக்கு ஒத்துக்கல. அங்க தாத்தாவும் இருந்தார்ல? ஆமா, தாத்தா உன்னை வித்யாக்கு கட்டி வைக்க ஆசைப்படுறாருன்னு நீயே என்கிட்ட சொல்லிருக்க. அப்படி இருக்கும்போது அவர் உன்கிட்ட கேட்டிருப்பாரு. என்ன விஜய் நீ? தாத்தாவுக்காக நான் வித்யா கழுத்துல தாலி கட்ட முடியுமா? அப்புறம் என் நிலைமை என்ன ஆகிறது? ஆமாம், இதெல்லாம் நீ எது கேக்குற? அப்பா உனக்கு வித்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அம்மா கிட்ட சவால் விட்டுருக்காரு. உனக்கு எதுவும் அந்த மாதிரி ஐடியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். எனக்கு நம்ம அம்மா தான் முக்கியம். அவங்க விருப்பத்தை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். எனக்கு அப்படி எந்த ஐடியாவும் இல்லை. வித்யா, எங்க? கோயிலுக்கு போறேன். தனியாவா? ஆமா. நான் வேணா டிரைவரை டிராப் பண்ண சொல்லவா? இல்ல வேண்டாம், நான் ஆட்டோ புடிச்சு போய்க்கிறேன். எனக்கு வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க? ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்கணும். ஓ. ம். எல்லாரையும் ஏமாத்திட்டு 2 பேரும் ஜோடியா கோயிலுக்கு போறீங்களா? போங்க போங்க. திரும்பி வரும்போது உங்க 2 பேருக்கும் பெரிய ஷாக் கொடுக்குறேன். கோவிலுக்கு எப்பவும் போல சாமி கும்பிட கூப்பிட்டியா? இல்ல மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து மாலை கட்டி நேர்த்தி கடன் செலுத்தணுமா? நான் இப்ப நல்ல ட்ரெயின் ஆயிட்டேன் வித்யா. போற போக்க பார்த்தா கோயில் வாசல்ல மாலை கடை போட்டுருவ போல. மாலை எல்லாம் கட்ட வேணாம், இது வேற ஒரு நேர்த்தி கடன். அது என்ன? வா சொல்றேன். அக்கா சொல்லுங்கம்மா. 99 கயிறு கொடுங்க. இந்தாங்கம்மா. சஞ்சய், இங்கே நில்லு, நான் இதோ வந்துடுறேன். என்னம்மா, எல்லாரும் நேர்த்தி கடனுக்கு ஒரு கயிறு தான் கட்டுவாங்க,
நீ இத்தனை கயிறு கட்டிக்கிட்டு இருக்க? இந்த ஒவ்வொரு கயிறுலயும் என் புருஷனோட ஒவ்வொரு ஆசை இருக்கு. அவர் ஆசை மொத்தமா நிறைவேறணும். அதுக்காக தான் இத்தனை கயிறு. உன் புருஷன் மேல அம்புட்டு பாசமா? அவருக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாதது உசுருன்னு சொல்லுவாங்க. அவருக்காக நான் என் உசுரை கூட கொடுப்பேன். அந்த அளவுக்கு அவர் எனக்கு பிடிக்கும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பொண்டாட்டியா கிடைக்க உன் புருஷன் புண்ணியம் பண்ணிருக்கணுமா? இல்லக்கா, அவரை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? சரிம்மா, நான் வரேன். ம்.